வணக்கம். நம்ம இந்த பதிவில் அத்திப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அத்திப்பழம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஊற வச்ச அத்திப்பழம் தான் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே பெனிஃபிட்டு. நீங்கள் உலர்ந்த அத்திப்பழத்தையுமே சாப்பிட்லாம். அதை விட ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பல மடங்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்திப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உலர்ந்த அத்திப்பழத்தை தண்ணி இல்லைன்னா தேனில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்கு சிறந்த முறையே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலர்ந்த அத்திப்பழத்தில் கால்சியம் நிறையா இருக்குது. அதனால் எலும்புகளை வலுப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் கால்சியம் மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீசியம், தயாமின், நார் சத்து, வைட்டமின் சி, ஏ, கே, இ இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தருது. உடலில் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால வியர்வை வழியாக அந்த பித்தம்லாம் வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்திப்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. அதனால் நீரிழிவு நோயாளிகள் குறைந்த அளவில் தான் அத்திப்பழத்தை சாப்பிடணும். அதுவும் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக நோயாளிகளுமே மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த அத்திப்பழத்தை சாப்பிடணும். அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்குது. அது ஃப்ரீ ரேடிக்கல்களை அழிக்குது. இது டிஎன்ஏ மற்றும் பிற உயிரியல் அமைப்புகளை சேதப்படுத்தும் புற்றுநோய், இதய நோய் வளர்ச்சிக்கு பங்களிக்குது. முதுமையின் உடல் அறிகுறிகள் மற்ற பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக கால்சியம் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிட்றதுனால இரத்த சோகை வராமலும் தடுக்கலாம். நன்றி.